எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு, கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடி உங்களை நான் ஆராதிப்பேன்னு சொல்லி ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிக்க போகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி தேவனுக்குரிய மகிமையை நம்ம செலுத்துகிற நேரம் இது. ஆண்டவர் ஆராதிக்க ஆமென். கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்திருக்கிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அற்புதமானவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர், அவர் மிகவும் சிறந்தவர். உங்களை அதிகமாய் அவர் நேசிக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறார். உங்களுடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்கிறார். ஆமென். நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்களோ அதை அவர் நிறைவேற்றுகிறார். நல்ல ஸ்தோத்தரிப்போம், நல்ல ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்கள் அவரை உயர்த்தினால் போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தரை நினைச்சு பாடினால் போதும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்காக அவர் யாவையும் செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க, ஸ்தோத்தரிங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவம், பேர் புகழ் எல்லாம் அவர் கையில் தான் இருக்கு. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்துறது அவர் தான். ஆமென். ஐஸ்வர்ய ஆனந்தம்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. அதை உணர்ந்து நம்ம பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே என்று பாடி நாம் தேவனை ஆராதிப்போம். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் நீர் என்றென்றும் பாத்திரரே. கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமைக்கெல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை சேர்ந்து பாடு. ஆராதனை, ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவை. மகத்துவமும் பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. பேர் புகழும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை, ஆராதனை. பாடுவோம் இயேசுவே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவை. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. ஆனந்தமும் உம் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே.
ஆராதனை ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே. ஜீவனுமே உன் கரத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. எந்த மனிதனையும் உம்மால் ஆகுமே. ஆராதனை. ஆமென் இயேசுவே. ஆராதனை உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி இயேசுவை உந்தன் நாமம் உயர்த்தி. ஆமென். உந்தன் நாமம் உயர்த்தி. ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடி ஆராதிக்க அர்ப்பணித்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களை உயர்த்தி பாடுவேன் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்தி ஆராதிப்பேன் ஆண்டவரே. நல்ல அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். கடந்த 3 மாதங்களுக்கு கிருபையாய் நம்மை நடத்தி இருக்கிறார். எத்தனையோ தடைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பலவீனங்கள், ஆபத்துகள், தேவைகள். ஆனால் கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். தானியேலை பார்த்து நீங்கள் என்னப்பா சொல்லி ஆண்டவரை துதிக்க விரும்புகிறீங்க அப்படி கேட்டால் சொல்லுவா, சிங்கங்களின் கெபியில போடப்பட வேண்டியது இருந்தாலும் அல்லேலூயா அந்த சிங்கங்களின் வாய்களுக்கு அவர் என்னை தப்புவித்தார். அது என்னை சேதப்படுத்த அனுமதிக்கலை. அவர் சொல்லுவார், சிங்க கெபிக்குள்ள போடப்படுறதை தடுக்கலைன்னாலும் சேதங்களுக்கு விலக்கி என்னை காப்பாற்றினார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ஏன் சோர்ந்து போறோம் தெரியுமா? அந்த சிங்க கெபிக்குள்ள போடுறதே தடுக்கப்பட்டா நல்லா இருக்கும்னு அந்த தானியேல் நினைச்சது நடக்கலைன்னா அவர் சோர்ந்து போவார். பார்த்தீங்களா? அதை மாதிரி நம்ம கேட்ட உடனே நம்ம நினைச்ச மாதிரி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் என்ன வந்துடுது, சோறு வந்துடுது. ஆனால் கர்த்தருடைய வழியில் அவருடைய சித்தப்படி அவருடைய திட்டப்படி தான் எல்லாம் நடக்கும்னு நம்ம நம்பிக்கையோடு இருந்தா நமக்கு பயம் வராது, கவலை வராது, சோறு வராது, அவிசுவாசம் வராது. அதனால தான் பாருங்க, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளைக்கு முன்பாக கூட அவங்க பயம் இல்லாமல் இருந்தார். ஏன் ஆண்டவரை உங்களுக்காக வைராக்கியம் காண்பித்ததற்கு கிடைச்ச பலனா, உங்களை நம்பினதுக்கு கிடைச்ச ஆசீர்வாதமா இது அப்படி அவங்க சொல்லலை. கர்த்தருக்காக நிற்கிறோம், கர்த்தர் நாமத்தை உயர்த்துறோம், கர்த்தர் ஜீவன் உள்ளவர் என்பதற்கு நம்ம அடையாளமா இருக்கிறோம். இந்த அந்நிய தேசத்துல இந்த மெய் தேவன் அறியாதவங்களுக்கு முன்னாடி இதை நான் செஞ்சுதான் ஆகணும். அல்லேலூயா. அதுக்காக அவர் அவங்க மத்தியில இருந்து தயவு கிடைக்க பண்ணி அந்த தீக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணும். இல்லை, தீக்குள்ள போயிட்டு வந்த பிறகு நான் நல்லா இருக்கிறத பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியணும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர். அல்லேலூயா. அதை மாதிரி தான் கர்த்தர் நம்மை நடத்திட்டு வந்திருக்கிறார். சில பிரச்சனைகளின் ஊடாக, சில பாதிப்புகளின் ஊடாக, சில வேதனைகளின் ஊடாக, சில நஷ்டங்களின் ஊடாக, சில ஆபத்தான சூழ்நிலைகளின் ஊடாக, சில பலவீனங்களின் ஊடாக ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம தைரியமா பாடுறோம், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அது சிங்க கெபியா இருந்தாலும் பரவாயில்ல, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி நெருப்பு தழலா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி யோசிக்க வேண்டிய தேவையில்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு விடுதலை உண்டு, எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, நான் காப்பாற்றப்படுவேன், நான் தப்புவேன். என்னை தப்புவிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார், என் தலையை உயர்த்துகிறவர் என்னோடு கூட இருக்கிறார்.
அதனால நான் விசுவாசமா இருக்கிறேன். இந்த 3வது மாதத்தை நிறைவு செய்கிற இந்த கடைசி வாரத்திலும் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியால் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஓ சிங்கக்கேபியோ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். பாடுவோம். சிங்கக்கேபியோ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேபியோ, அவர் என்னை காத்திடுவார். விசுவாசமா? சூளை நெருப்போ, ஓ ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. தேவ ராஜ்யம் எனக்குள்ளே, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே அவரே என்னை காண்பவர். சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேபியோ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ, ஓ சிங்கக்கேபியோ, அவர் என்னை காத்திடுவார். நம்புறவங்க நல்ல கரம் தட்டி, மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நெறிந்த நாணலை முறிக்காதவரே, மங்கி எரிகிற திரியை அணையாதவரே, மணங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவரே, விழுகிற யாவரையும் தாங்குகிறவரே, உம்முடைய ஆதரவுக்கு நன்றி, உம்முடைய அரவணைப்புக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய நல்ல கிருபைக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய மாறாத இரக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், அந்த தயவுக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நடந்து வருகிறோம், அதனாலதான் வாழ்ந்து வருகிறோம், அதனாலதான் சுகமா இருக்கிறோம், பலத்தோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி அப்பா. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இயேசுப்பா செஞ்ச நன்மைக்கு நன்றி சொல்ல விரும்புறீங்க?
அல்லேலூயா. முடிந்தா நீங்க முழங்கால் படிட்டு நன்றி சொல்லலாம். முடிந்தவர்கள் என்ன, நம்ம பலத்தில் நிற்க முடியாதுங்க, நம்ம திறமையால சாதிக்க முடியாதுங்க. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. உங்க மேல அவருடைய கிருபையும் இரக்கமும் அளவில்லாமல் இருந்திருக்கிறார். நீங்க வேலி அடைக்கப்பட்ட ஒரு தோட்டம். கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் இயேசு. நீங்க சுகமா இருப்பதற்கு காரணம் இயேசு. நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு காரணம் இயேசு. நீங்க சமாதானமா இருப்பதற்கு காரணம் இயேசு. நீங்க ஐஸ்வர்யமா இருப்பதற்கு காரணம் இயேசு. நல்ல வசதிகளோடும் வாய்ப்புகளோடு நீங்க இருப்பதற்கு காரணம் இயேசு. உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்ல பட்டதாரிகளா இருப்பதற்கு காரணம் இயேசு. நல்ல உத்தியோகஸ்தர்களா இருப்பதற்கு காரணம் இயேசு. உங்க வேலை ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் இயேசு. உங்க வியாபாரம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் இயேசு. உங்க தொழில் ஆசீர்வாதமா இருப்பதற்கு காரணம் இயேசு. சொந்த வீடு உங்களுக்கு இருப்பதற்கு காரணம் இயேசு. நல்ல வாகனங்கள் உங்களுக்கு கிடைத்ததற்கு காரணம் இயேசு. நல்ல பிள்ளைகள் உங்களுக்கு கிடைச்சதுக்கு காரணம் இயேசு. நல்ல கணவனுக்கு ஆமென் காரணமா இருந்தவர் இயேசு. நல்ல மனைவியை தந்தது இயேசு. ஹல்லேலூயா. எல்லாம் இயேசுதான். அந்த இயேசுவுக்கு நன்றி. மனதார உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நீங்க சொல்லிருங்க. நெகட்டிவ் சைடை பார்க்காதீங்க, இல்லைங்கிறத பார்க்காதீங்க, எதெல்லாம் நடக்கலங்கிறத பார்க்காதீங்க, எதெல்லாம் இல்லாம இருக்கிறதுனால குறைவா இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு தந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததற்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பெற்றுக்கொண்டதற்கு நன்றி சொல்லுங்க. நீங்க அனுபவிக்கிறதற்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் ஈவா கொடுக்கப்பட்டது, இலவசமா கொடுக்கப்பட்டது. தேவன் அருளிய சொல்லி முடியாத அந்த ஈவுக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை போல நீங்க தந்த ஈவுகளுக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பே. நாள்தோறும் போற்றுவே. நான் நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே. நான் நாள்தோறும் எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவே. அத்தனையும் நினைத்து ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று
நாள்தோறும் போற்றுவே நான் நாள்தோறும். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை வாழ வைத்தீரையா. என்னை வாழ. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே நான் நாள்தோறும். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லவரின் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். என் ஆயுள் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று நாள்தோறும் போற்றுவே நான் நாள்தோறும் நாள்தோறும் நான் போற்றுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு காத்திருக்கிறது. புதிய மாதத்தில் எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு எனக்காக ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள எப்படிதான் இருக்கு? ஆமென்றும் ஆமென் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறது தான். அது நிறைவேறணும். 100% வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம ரிசீவ் பண்ணி அதை அனுபவிக்கணும். அப்போ இப்போ அர்ப்பணிக்க போகிற நீ என்ன வார்த்தை கொடுத்தாலும், அது என்ன வாக்கு தத்தமாக இருந்தால், அது எவ்வளவு ஆசீர்வாதங்களை உள்ளடக்கி இருந்தால் அதை நான் அப்படியே அனுபவிக்கணும். ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க என்னை தகுதிப்படுத்துங்கப்பான்னு சொல்லப்போ சொல்லுங்க அந்த வார்த்தை. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்தரிக்க என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற வாக்கு தத்தத்தை அவன் சுதந்தரிக்க தேவன் அவனிடத்தில் விசுவாசத்தை எதிர்பார்த்தான். அவன் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அனைத்து வாக்கு தத்தங்களையும் சுதந்தரித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. அதே போல உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கலாம், பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கலாம், ஜெபம் பண்றதை எதிர்பார்க்கலாம், காத்திருக்கிறதை எதிர்பார்க்கலாம். இப்படி பல காரியங்கள் எது ஆண்டவர் எதிர்பார்த்தால் வாக்குத்தத்தம் நிறைவேற என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்துடக்கூடாது. நீங்க சொல்ற அந்த வார்த்தையில ஒரு ஆசீர்வாதம் கூட தரையில விழுந்துடக்கூடாது. அதை நான் அப்படியே அனுபவிக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. அதை நான் அப்படியே அனுபவிக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை
அதை சுதந்தரிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்து, என்னை ஆயத்தப்படுத்து. ஏதாவது குறைவு இருந்தா அதை எடுத்து போடுங்கப்பா. தேவன் ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்க போனா, அப்போ அந்த பையனுடைய சுகத்திற்காக வந்த தகப்பன் ஆண்டவர் கேட்கிறார், இந்த சுகத்தை உன் மகனுக்கு என்னால கொடுக்க முடியும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? அந்த தகப்பன் சொல்றார், ஆமா உங்களால் அது முடியும், ஆனா என் மனசுல கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு, அதை நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. அந்த அவிசுவாசத்தை கர்த்தர் நீக்கி ஒரு அற்புத சுகத்தை அந்த மகனுக்கு கொடுத்தார். அதே போல நமக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆண்டவர் வல்லவர்னு நமக்கு தெரியும், ஆண்டவர் பெரியவர்னு நமக்கு தெரியும். எப்படினாலும் வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியும், அது நமக்கு தெரியும். ஆனா நம்ம வாழ்க்கையில இப்போ நம்ம நடந்து போய் கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில ஆண்டவர் செய்வார்னு நம்மளால நம்ப முடியுதா? அந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறன்னு என் மனதை அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சொல்லுங்க, அதை விசுவாசிக்க எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவர். நம்புவே என் இயேசுவை, இறுதி வரை நான் நம்புவேன். எல்லாம் எதிர்மறையா இருந்தாலும் நான் நம்புவேன். ஒரு அறிகுறி இல்லைனாலும் நான் நம்புவேன். எந்த அடையாளமும் இல்லைனாலும் நான் நம்புவேன். காலங்கள் கடந்து போனாலும் நான் நம்புவேன். இனி நடக்கவே நடக்காது என்று என் காதுகள் கேட்க சொல்லப்பட்டாலும் நம்புவேன். இனிமே உங்களுக்கு இல்லைன்னு மனிதர்கள் அதை தீர்மானித்தாலும் நான் நம்புவேன். எத்தனை பேர் அந்த வார்த்தை? அல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும், என் நம்பிக்கை அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. ரெண்டு கைகளை உயர்த்த நம்புவே என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும், நம்புவே என் இயேசு, நம்புவேன் என் இயேசு, நான் நம்புவேன், நம்புவேன் என் இயேசு, நான் நம்புவேன். நம்பிக்கையோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர், இன்னும் வாக்குத்தத்தங்களோடு காத்திருக்கிறீர். அந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.